மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களேன். இல்லம் தோறும் இறையாட்சி என்கிற நோக்கத்தோடும் இயக்கத்தோடும் மிக அருமையாக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சியை மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த வாரம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் அருட்பணியாளர் ஒய்ஸ்லின் சேவியர் அவர்கள். தந்தை அவர்கள் குழித்துறை மறைமாவட்டத்தை சார்ந்த அருட்பணியாளர். தற்பொழுது கொல்வேல் என்கிற பங்கில் பங்கு பணியாளராக பணியாற்றுகிறார். குருவாகி 23 ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கிற தந்தை அவர்கள் சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், நிறைய கட்டுரைகள் படைத்திருக்கிறார். ஏறக்குறைய 10ற்கு மேற்பட்ட புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். தற்பொழுது படைத்திருக்கிற நட்டாலம் நாயகன் என்கிற புனித தேவசகாயம் பிள்ளை அவர்களை பற்றிய இந்த நூலானது தந்தை அவர்களுக்கு 10வது நூல். வாழ்த்துக்கள் ஃபாதர். தந்தை அவர்கள் அவருடைய மறைமாவட்ட இதழாக இருக்கிற புதிய தேடல் இதனுடைய ஆசிரியராக இருக்கிறார். முற்றம் மற்றும் இந்திய மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை என்கிற மும்மாத இதழ்களின் இணை ஆசிரியராகவும் சிறப்பாக பணியாற்றுகிறார். இவர் படைத்திருக்கிறது 10வது புத்தகமாகிய நட்டாலம் நாயகன் வரலாற்று நூல் 2024 ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலை வேளாங்கண்ணி அன்னை புத்தக நிலையம் வெளியீடு இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் மொத்தம் 184 பக்கங்கள் இருக்கிறது. இதனுடைய விலை ரூபாய் 175. தந்தை அவர்களே, புனிதர் நம்முடைய தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு சொத்து. முதல் புனிதர் புனித தேவசகாயம் பிள்ளை. நம்முடைய புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியிலே நிறைய புத்தகம் அவரை பற்றி நான் வாசித்து அதை கலந்து ஆலோசனை செய்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டுமாக நம்முடைய புதிய புனிதரை பற்றி அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் இந்த வாய்ப்பு. இந்த நட்டாலம் நாயகன் என்கிற இந்த நூலை நீங்கள் படைப்பதற்கு காரணம் ஃபாதர்? ஏற்கனவே நிறைய நூல்கள் இருந்தாலும் நீங்கள் மீண்டுமாக இந்த நூலை எழுதுவதற்கான காரணம்? நம்முடைய புனிதர் தேவசகாயம் அவர்களை பற்றி ஏராளம் புக்குகள் வெளிவந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நான் எழுதுவதற்கு முன்னால் புனிதர் பட்டம் கிடைக்கவில்லை. அதற்கு முன்னால் தான் எழுதியிருக்கிறார்கள் என எண்ணுகிறேன். புனிதர் பட்டம் கிடைத்த பிறகு முதல் நூல் இதுதான் என நான் நினைக்கிறேன். என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை இதுதான் முதல் நூல். இன்னொன்று, எனக்கு மிகவும் பிடித்த புனிதருள் ஒரு புனிதர் புனித தேவசகாயம். என்னுடைய மண்ணில் பிறந்தவர் என்பதற்காக அல்ல, மாறாக ஒரு இந்து மதத்தில் பிறந்து ஒரு இளைஞனாக அவர் பார்த்த ஒரு பார்வை, இல்லைன்னா இறைமகன் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு அவர் அதில் நம்பிக்கை வைத்து உயிரை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு துணிச்சல் அந்த இளைஞன்கிட்ட இருந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை கொண்டாட வேண்டும், வாழ்வாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன். அதையும் தவிர நான் ஏறக்குறைய 8 ஆண்டுகள் திருப்பட்ட திருப்பணிக்குழுவில் பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றினேன். அவருடைய புனிதர்பட்ட நேரத்திலும் நான் தான் செயலராக இருந்தேன். எனவே அவரை பற்றி அதிகமாக அறிந்து அனுபவிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததை 2-3 ஆண்டுகளாக ஆய்வு செய்து எழுதப்பட்ட நூல் தான் இந்த நட்டால நாயகன் என்ற நூல். வாழ்த்துக்கள் ஃபாதர்.
இந்த நூலை கூட உங்களுடைய புதிய ஆயர் மேதகாயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களுக்கு நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். இந்த நூலுக்கு ஆசிரியரை வழங்கியிருக்கக்கூடிய மதுரை பேராயர் அவர்கள் இந்நூல் வித்தியாசமான பார்வையோடும் விமர்சன கண்ணோட்டத்தோடும் எழுதப்பட்டிருப்பது மிகச் சிறப்பு. நல்ல வார்த்தை வளத்தோடும் கவிதை மொழியிலும் எழுதப்பட்டுள்ளது. புனித தேவசகாயத்தின் வாழ்வை, வரலாற்றை வாழும் தலைமுறையும் வளரும் தலைமுறையும் வருங்கால தலைமுறையும் அறிந்து அவ்வழியில் பயணிக்கும் நோக்கத்துடன் என்னுடைய மாணவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார் என்று அவர் உங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த நூலுக்கு வாழ்த்துரை வழங்கியிருக்கக்கூடிய தந்தை இயேசு ரத்தினம் முன்னாள் தொடர்பாளர், உங்களுடைய மறைமாவட்ட தொடர்பாளர் அவருடைய பாடுகளை சுட்டி காட்டியிருக்கிறார். இயேசுவிற்கு மட்டுமே அடிபணிவேன் என்று தன்னுடைய வீர விசுவாசத்தை தேவசாயம் அறிக்கையிட்டார். சிறையில் அடைக்கப்பட்டார். பல கொடுமைகளையும் கொடூரங்களையும் அவருக்கு இழைத்தனர். சுண்ணாம்பு சூளையில் அடைத்து மிளகாய் பொடியை காயங்களில் தூவி வலிகளை அதிகரித்தனர். எருக்கிளை மாலையோடு எருமையில் அழைத்து சென்று அவமானப்படுத்தினர். இந்த வேதனைகளை பார்த்த மக்கள் கிறிஸ்தவ மறையினை தழுவினர். துன்பங்களால் தேவசாயம் நற்செய்தியை அறிவித்தார் என்று அவருடைய அந்த துன்பங்களை அவர் மேற்கோள் காட்டி இந்த நூலை அறிமுகம் செய்திருக்கிறார். தமிழக அரசின் தமிழ் செம்மல் எழுத்தாளர் குமரி ஆதவன் அவர்கள் கவிதை, சிறுகதை, நாவல் போன்றவற்றை எழுதுவதை விட வரலாறு எழுதுவது என்பது மிகவும் கடினமானது. காரணம், இது நீண்ட கால தேடலின் பணி. இந்நூலாசிரியரும் இதற்காக பல்வேறு நூல்களை படைத்துள்ளார் என்பது அவரது துணை நூல் பட்டியலில் வழி புரிந்து கொள்ள முடிகிறது. நான் தேவசாயம் பிள்ளையின் வரலாறு தெற்கில் விழுந்த விதை நூலை எழுதும் போது தகவல் திரட்டமும் அவற்றை உறுதிப்படுத்தவும் 7 ஆண்டுகள் பிடித்தன. எனவே சிரமமானதொரு பணியை மேற்கொண்டு அதனை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார் முனைவர் ஒய்சிலின் சேவர் அவர்களை பாராட்டுகிறேன் என்று அவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இன்னுமாக இந்த நூலுக்கு பதிப்புரை வழங்கியிருக்கூடிய வேளாங்கண்ணி திருத்தல அதிபர் அருட்தந்தை இருதயராஜ் அவர்களும் இந்த புதிய புனிதரை பற்றிய நூலை நாங்கள் வெளியிடுவதில் மிகுந்த பெருமைப்படுகிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தந்தை அவர்களே, இந்த நட்டாலம் நாயகன் என்கிற இந்த நூலில் மொத்தம் 25 தலைப்புகளில் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. நட்டாலம் நாயகனின் பிறப்பு, நீலகண்டம் பிள்ளையின் இளமை காலம், நாயகனின் நற்குணங்கள், அரசாட்சியும் ஆதிக்கமும், இவ்வாறாக 25 தலைப்புகளில் இந்த நூலை நீங்கள் படைத்திருக்கிறீங்க. இந்த நூலினுடைய அந்த பொருள் அடக்கம், இந்த நூலை எப்படி நீங்கள் வடிவமைத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது நேயர்களுக்கு சொல்லுங்களேன் ஃபாதர். வரலாற்று நூல் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையினுடைய அவருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் இருக்கிறது. அந்த சரித்திரம் மாறக்கூடாது. ஆண்டுகளாக இருக்கலாம், அவருடைய வழியாக இருக்கலாம், இடப்பெயர்கள் இதெல்லாமே மாறாமல் அப்படியே வரிசையாக வர வேண்டும், தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. அவருடைய குழந்தை பருவமாக இருக்கலாம், இளமை பருவமாக இருக்கலாம், பிறகு அரண்மனை பணியாக இருக்கலாம், அங்கு அவர் சந்தித்த பல சவால்களாக இருக்கலாம், அதைத் தொடர்ந்து அவர் திருமுழுக்கு பெறுகிறார், அதைத் தொடர்ந்து அவர் அனுபவித்த அனுபவங்களாக இருக்கலாம். இவையெல்லாம் இதில் சுட்டி காட்டப்பட்டுள்ளன. எனவே ஒரு வரலாற்று நூல் எப்படி அமைய வேண்டுமோ அப்படி மிகச் சிறப்பாக உருவாக்கப்பட்டிருப்பதாக நான் எண்ணுகிறேன். அதாவது அவருடைய பிறப்பிலிருந்து அவர் அந்த புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டது வரையில வரிசை கிரமமாக இதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. புனித தேவசாயம் பிள்ளையினுடைய உண்மையான பெயர் நீலகண்ட பிள்ளை என்று அழைக்கப்படுகிறது. இவருடைய அந்த அழைத்தல், அதாவது இவர் அந்த கன்வர்ஷன் நம்ம சொல்றோம்ல, சவுல் பவுலானார் மாதிரி நீலகண்டம் பிள்ளை தேவசாயமா மாறின அந்த ஒரு நிகழ்வு நேயர்களுக்கு சொல்லுங்களேன். நான் எழுதி கொண்டிருக்கிற போதும் இதைத்தான் நான் எழுதியிருக்கிறேன். சவுல் எப்படி பவுலாக மாறினாரோ அதுபோல நீலகண்டன் தேவசகாயமாக மாறியிருக்கிறார். இயேசுவை டிலனாய் வழியாக அறிந்து கொள்கிறார். கடவுளுடைய அன்பை பற்றி மிகவும் அற்புதமாக தெரிந்து கொள்ளுகிறார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்ட ஒரு வாழ்க்கை, புரட்டி போடப்பட்ட ஒரு வாழ்க்கை. கடவுள் மீது அவ்வளவு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வைத்து அவர் எடுத்த அந்த கொள்கையில் மாறாமல்
சிறப்பாக இறுதி வரையிலும் இறைமகன் இயேசு சொல்வதைப் போல, என்னுடைய சிலுவையை சுமக்காமல் நீ என்னுடைய சீடனாக இருக்க முடியாது. இந்த வார்த்தையை அப்படியே உட்கிரகித்து அவருடைய வாழ்வை அமைத்து கொண்டது உண்மையிலேயே மிகவும் சிறப்பு. மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமான த டோட்டல் கன்வர்ஷன், டோட்டல் சரண்டர் டு காட், அதுதான் உண்மையான மனமாற்றம். அந்த மனமாற்றத்தினுடைய உண்மையான நிலையாக தன்மையாக இருக்க முடியும் என நான் நினைக்கிறேன். இந்த ஒரு மனமாற்றம் தேவசகாயம் புனிதர்கிட்ட இருந்தது என்பதுதான் என்னுடைய உறுதிப்பாடு. நம்முடைய வரலாற்றில் பார்க்கிற பொழுது ஃபாதர், பிற சமயத்திலிருந்து மனமாற்றம் பெற்றவர்கள் அவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப ஆழமாக இருக்குது ஃபாதர். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது எப்பவுமே பாரம்பரியமாக தொடர்ச்சியாக ஒரு கிறித்தவத்தில் இருப்பவர்கள் அல்லனா ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், நான் யார் தெரியுமா, நாங்கள் எல்லாம் பாரம்பரியமான கிறித்தவர்கள், இந்த கோயிலை யார் கட்டின தெரியுமா, என்னுடைய தாத்தா, இந்த இடம் யாருக்கு தெரியுமா, எங்களுடைய இடம், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு திமிர், ஒரு பெருமை, அதாவது கிறித்தவனாக இருக்கிறதுனால ஒரு பெருமை அல்லனா அது வரட்டு ஒரு கௌரவம், அது நம்மகிட்ட இருக்கும். ஆனால் இல்லை, கடவுளை உண்மையாக அறிந்து அனுபவித்து ருசித்து அப்படியே தங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உண்மையிலேயே அந்த ஒரு பிற மதத்திலிருந்து வருவார்கள், ஆனால் ஒட்டு மொத்தமாக தங்களை இழந்து விடுவார்கள். அதைத்தான் நான் பார்க்குறேன். அந்த உண்மையான நம்பிக்கையோடு வருவார்கள், உறுதியான நம்பிக்கையோடு வருவார்கள். இது இப்படியும் கூட சொல்லலாம் ஃபாதர், அதாவது சவால்கள் இருக்கிற பொழுது நம்பிக்கை ஆளப்படுகிறது. இப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம், ரஷ்யா போன்ற நாடுகளில் ஒரு காலத்தில் ஓப்பனாக ஒரு திருப்பலி வைக்க முடியாது, ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்க முடியாது. அவங்க அண்டர் கிரவுண்டில் போய் தான் அந்த நம்பிக்கையை செயல்படுத்த முடியும். அப்படி இருக்கிற பொழுது அவங்களுடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்படும். இதை இப்படி கூட சொல்லலாம் ஃபாதர், அதாவது சவால்கள், நம்முடைய நம்பிக்கையை செயல்படுத்துவதற்கு சவால்கள் வருகிற பொழுது அந்த நம்பிக்கை இன்னும் ஆழமாகிறது. சவால்களே இல்லாத பொழுது அதோடைய முக்கியத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நம்முடைய புனிதர் தேவசாயம் பிள்ளையும் கூட அந்த நம்பிக்கையை அவர் வாழ முயற்சி எடுக்கிற பொழுது பலவிதமான சவால்கள், துன்பங்கள். இப்போ அந்த நம்பிக்கையிலேருந்து நீ வந்துட்டேன்னா உனக்கு ப்ரொமோஷன் கூட கொடுக்குறோன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அதில் அவர் கவனம் செலுத்தாமல் இறைவன் மீது கொண்ட ஆழமான நம்பிக்கை என்பது இவருடைய வாழ்க்கையில் நம்ம அதிகம் பார்க்கிறோம். இன்றளவும் கூட பிற சபையிலிருந்து பிற சமயத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய நம்பிக்கை என்பது உண்மையிலேயே அசைக்க முடியாத, மற்றவர்களுக்கு ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வதை நம்ம பார்க்கிறோம். அதவே நம்முடைய புனிதர்களும் பார்க்கிறோம். நம்முடைய புனிதர் ஏற்கனவே குடும்பத்தில் நடந்த பல துன்பங்கள், இழப்புகள், இதனால சோகமா சோர்வா அப்படி விரக்தியினுடைய விளிம்பில் போய் இருக்கிற போதுதான் டிலனாய் பார்த்து, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது தான், என் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னபோது யோபினுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டி தான் இதையெல்லாம் சொல்லி விவிலியத்தை கொடுத்து அந்த விவிலிய வார்த்தைகள் ஒரு பெரிய மாற்றத்தை அவரில் உருவாக்குகிறார். இரண்டாவதாக எழுத்தாளர் அவர்களே, நீலகண்டம் பிள்ளை அவருக்கும் அவருடைய மனைவி பின்னால் ஞானப்பூவாக மாறினார்கள். இவர்களுக்குமான அந்த உறவு, கணவன் மனைவி இடையே உள்ள அந்த நம்பிக்கை வாழ்க்கைக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தார்கள் என்பதை நேயர்களுக்கு சொல்லுங்களேன். பொதுவாக இல்லறம், கணவன் மனைவி வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் இருவரும் நான் ஏற்கனவே சொன்ன போல செம்புல பெயில் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. இந்த ஒரு வார்த்தை போன்றுதான் குறுந்தொகை பாடல். இது ஒரு குறுந்தொகை பாடல். இந்த பாடலில் வரக்கூடிய அந்த அர்த்தம் உங்களுக்கு தெரியும் என நினைக்கிறேன். செம்மண்ணில் பெய்கின்ற மழை எவ்வாறு அம்மண்ணில் இரண்டர கலந்து அது நிறமாக மாறிவிடுகிறதோ அதுபோல இல்லறத்தின் இதயங்களாக விளங்கக்கூடியவர்கள் தான் கணவன் மனைவி. நான் திருமணம் செய்தாச்சு, பல கனவுகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள். அந்த மனைவிக்கு என்னுடைய கணவன் இப்படி இருக்கணும், என்னை இப்படியெல்லாம் நடத்தணும் அப்படின்னெல்லாம் கனவுகள் இருக்குமே. இந்த கனவுகளை எல்லாம் புரட்டி போடுறது போல, தகர்த்து விடுவதை போன்று இவர்களுடைய இல்லற வாழ்க்கை இருந்ததாக நான் பார்க்கிறேன். ஆனால் அங்கும் தன்னுடைய கணவனை அவர்கள் புரிந்து கொண்ட விதம்,
அதே போல மனைவியை அவர் புரிந்து கொண்ட விதம், ஏற்றுக்கொண்ட விதம் எல்லாமே மிக சிறப்பு. நான் இங்க என்ன பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், கடவுள் எங்கு அந்த கருணையின் கண்களை வீசுகிறாரோ, இல்லைன்னா கடவுளுடைய அந்த அருட்துணை எங்கு இருக்கிறதோ, நிச்சயமாக அங்கு அந்த பிரசன்னமும் வெளிப்படும் என்பது எனக்கு வெளிப்படுகிறது. அதே போன்றுதான் இவர்களுடைய அந்த வாழ்வு. கணவன் இவ்வளவு துன்பப்படுறாரு, ஒரு நம்பிக்கைக்காக, ஒரு விசுவாசத்திற்காக அவர் இவ்வளவு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்ல, என்னுடைய சுகம் அல்ல, என்னுடைய கணவர். அவர் எடுத்துக்கொண்ட அந்த நோக்கம், குறிக்கோள், லட்சியம் அது நிறைவேறுவதற்கு அந்த மனைவி துணை இருக்கிறாள், உடன் பயணிக்கிறாள், துன்பத்தில் துணை இருக்கிறாள், உண்மையிலே எல்லாவற்றையும் புரிந்து அன்பு செய்கிறாள். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று நான் நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் யோபு நூல், அந்த யோபு நூல் தான் அவருடைய மனமாற்றத்திற்கு கூட ஒரு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. அந்த யோபு துன்பப்படுகிற பொழுது யோபு மனைவி கூட, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இதில் இந்த நம்பிக்கையிலேருந்து வந்துருங்களேன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நீலகண்ட பிள்ளையினுடைய துணைவியார் அவங்க யோபுனுடைய மனைவியை விட அவங்க பெரிய நம்பிக்கையாளராக இருக்கிறாங்க. அவருடைய நம்பிக்கை வாழ்வுக்கு எந்த விதத்திலும் இவங்க இடையூறாக இல்லாமல் அவங்க அந்த பாடுகளை, துன்பங்களை ஏற்பதற்கு உறுதுணையாக இருந்து, அன்னை மரியாவை போல, ஆண்டவர் இயேசு இருந்தது போல இவங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு நிகழ்வு ஃபாதர் இன்றைய நவீன காலகட்டத்திலையுமே கணவன் மனைவி இவருடைய அந்த நம்பிக்கை வாழ்வு தான் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆணிவேராக, ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. எனவே இந்த பெற்றோருடைய நம்பிக்கை வாழ்வு கட்டாயம் ஒரு முன்மாதிரியானதாக இருக்க வேண்டும். பிள்ளைங்களுக்கு நிறைய நல்ல நினைவுகள் இருக்க வேண்டும். எங்கள் அப்பா அம்மா எங்களை ஆலயத்துக்கு கூட்டு போனாங்க, அவங்க எந்த வேலைக்குமே கொடுக்காத முக்கியத்துவத்தை ஆன்மீகம் சார்ந்த காரியங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற நினைவுகள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு இருக்கிற பொழுது கட்டாயம் அவருடைய வாழ்வு எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தோட சேர்ந்து இணைந்து எந்த குடும்பம் ஆலயத்திற்கு வழிபாடுகளுக்கு செல்லுகிறதோ, பங்கெடுக்கிறதோ, அந்த குடும்பங்கள் தான் இன்றளவுக்கும் நல்ல குடும்பங்களாக விளங்குகின்றன என்பது வரலாறு கூறும் உண்மை. ஓகே. மூன்றாவதாக தந்தை அவர்களே, எழுத்தாளர் அவர்களே, இவருடைய துன்பங்கள், தேவசாயம் பிள்ளை இறைவனுக்காக ஏற்றுக்கொண்ட துன்பங்கள், எத்தனையோ புனிதர்களை நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்குறோம். ஆனால் தேவசாயம் பிள்ளை பட்ட துன்பங்கள் உண்மையிலேயே அதை வாசிக்கிற பொழுதே நமக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. அந்த துன்பங்களை ஒரு சில மேற்கோள் காட்டி சொல்லுங்களேன். ஏற்கனவே நீங்கள் இதுக்கு வாழ்த்துரை எழுதியிருந்த பணியாளர் இயேசுரத்னம் அவர்கள் எழுதியிருந்த அந்த பகுதியை சுட்டி காட்டினீர்கள். அதை போன்றுதான், அதாவது என்றைக்கு இந்த இறைமகன் இயேசுவை, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாரோ அந்த நொடியிலிருந்து அவர் துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார். இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்தவத்திற்காக அவர் அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறார். மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு சுண்ணாம்பு சூளையில் உள்ள வச்சு அவரை துன்புறுத்தி இருக்கிறார்கள். ஒரு பாக்ஸுக்குள்ளால வச்சு எறும்புகளை பிடித்து போட்டு அது கடிக்கட்டும், அதிலிருந்து அவன் மனமாறி மீண்டும் அந்த மதத்திற்கே வரட்டும் என்றெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதையும் விட மிகவும் மோசமாக அவர்கள் செய்தது என்னன்னா, வெயில், ரொம்ப வெயில் காலமாக இருக்கும், பாறையின் மீது அமர வைத்து அந்த நேரத்தில் மிளகாய் பொடியெல்லாம் அவருக்கு உடல் மீது அந்த அவருக்கு காயம்பட்ட இடத்திலெல்லாம் தோய்த்து பூசி வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள், கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள், அடித்திருக்கிறார்கள், சங்கிலியால் பிணைத்து இழுத்திருக்கிறார்கள், எருக்களை அணிவித்து எருமையில் அமர வைத்து அவரை பவனியில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இப்படி நான் பார்க்கின்ற போது இயேசுவினுடைய அந்த துன்பம் இருக்கிறதில்ல, அந்த துன்பத்தை போன்று நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அவர் அனுபவித்திருக்கிறார். ஆனால் கடைசியில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இயேசு தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தண்ணி கேட்குறாரு, அவரை எப்படிப்பட்ட தண்ணியை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போன்று தான்
தாகமாக இருக்கிற தண்ணீர் கொடு அப்படின்னு சொன்னா, மிகவும் சாக்கடையான புழுத்து அரித்து கிடந்த ஒரு தண்ணீரை கொடுக்கிற போது அவர் அப்படியே அந்த தாகத்தால் கீழே விழுந்து அந்த முட்டடித்து இடிக்கிற போதுதான் அந்த பாறையிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்ததாக வரலாறு சொல்லுகிறது. இன்றும் அது இருக்கிறது என்னுடைய ஊரினுடைய பக்கம். எனவே உண்மையிலேயே அவர் பட்ட அந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு நாள் இன்பமாக மாறும் என்பதில் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் என நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் கிறிஸ்தவத்திற்காக இயேசுவுக்காக துன்பப்பட்டிருக்கிறார்களோ அது இன்பங்களாக மாறியிருக்கின்றன. அதே போன்றுதான் புனித தேவசகாயமும் பாடுகளை அனுபவித்தார், துன்பங்களை தூக்கி சுமந்தார், கடவுள் இன்று அவரை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். நன்றி எழுத்தாளர் அவர்களே. இறுதியாக புனித தேவசகாயம் பிள்ளை அவர் நம்முடைய தமிழகத்திற்கு, குறிப்பாக உங்களுடைய மறை மாவட்டத்தில் பிறந்து அங்கு புனிதராக இருக்கிறார். இந்த ஒரு புதிய புனிதர் மறை மாவட்டத்தில் ஏற்படுத்திய தாக்கம், இவர் ஒரு பொது நிலையினராக இருந்து புனிதராக இருக்கிறார், நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிற ஒரு பொது நிலையினர் இன்னுமாக ஒரு மற்ற சமயத்திலிருந்து மனமாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் இன்று புனிதராக இருக்கிறார். அவர் நம்முடைய முதல் புனிதர். இந்த ஒரு முதல் புனிதர் உங்களுடைய மறை மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கத்தை நேயர்களுக்கு சொல்லுங்களேன். அவர் புனிதராக ஆன பிறகு ஏற்படுத்திய தாக்கத்தை விட அவர் கிறிஸ்துவுக்காக மனம் மாறினார் அல்லவா, அந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம் மிக பெரியது. எங்க பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேவசகாயன்னு பெயர் இருக்கு. அது எங்க இருந்து வந்த பெயர்னு பார்த்தா நம்முடைய புனிதர்கிட்ட இருந்து வந்த பெயர் மட்டுமல்லாது, அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறை 1 வாரம் 2 வாரங்கள் இரவு நேரம் என்ன செய்வாங்கன்னா நாடகமாக நடிப்பார்கள். நடித்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அதை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள். இப்போ எங்க ஊர்ல 1 வாரம் நடக்கும் இரவு நேரம். இரவு நேரம் தொடங்கியது என்று சொன்னால் அது விடியற்காலை தான் முடியும். அடுத்த நாள் அடுத்த இரவு ஆரம்பமாகும். இப்படி 1 வாரம் நடக்கும். என்னுடைய அப்பாவும் அதில் நடித்திருக்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் சின்ன வயதில் போய் அமர்ந்து பார்த்த அந்த ஞாபகம் எல்லாம் இருக்கிறது. அன்று அந்த வரலாறு எனக்கு ரொம்பவும் புரியவில்லை என்று சொன்னாலும், அதன் பிறகு அவரை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அந்த இடம், அதாவது குமரி மாவட்டம், இவருடைய தாக்கத்தால் மிகப்பெரிய மாற்றத்தையும் அல்லது ஒரு அருமையான ஆன்மீக எழுச்சியை பெற்றிருக்கிறது என்பது உண்மை. எனக்கு கூட சில நேரத்தில் தோண, இவரை போல வாழலாமே அப்படின்னு. நான் பெரிய பாவி, எப்படி வாழ முடியும்? இன்றைக்கு புனித தேவசாயம் பிள்ளை நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கொடை. தமிழகத்தின் பல பகுதியிலிருந்து அங்கு திரியாக இன்றைக்கி நிறைய பேர் போகிறாங்க. அவருடைய அவர் பிறந்த இடம், ஒரு திருமுழுக்கு பெற்ற இடம், அவர் அந்த துன்பங்களை அனுபவித்த அந்த காற்றாடி மலை, உயிர் விட்ட இடத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கும் ஒரு உந்து சக்தி. அவரை போல அவ்வளவு பாடுகளை அனுபவிக்க முடியவில்லை என்றாலும் என்னுடைய காலத்தில் ஒரு புனிதராக வாழ்ந்து மரித்திருக்கிறாரே என்கிற நமக்கெல்லாம் இன்னும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் நன்றாக வாழ்வதற்கான ஒரு உந்து சக்தியாக அவர் இருப்பதை பார்க்கிறோம். எழுத்தாளர் அவர்களே, இந்த நட்டாலம் நாயகன் என்கிற இந்த வரலாற்று நூல் அனைவராலும் வாசிக்கப்பட வேண்டியது. இந்த நூல் மிக அருமையாக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் நம்முடைய பேராயர் சொன்னது போல இது வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது, விமர்சன கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நூலை நீங்கள் படைத்ததற்காக மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது. தொடர்ந்து உங்களுடைய எழுத்து பணி தொடரட்டும். நிறைய புதிய நூல்களை நீங்கள் படைக்க உங்களை வாழ்த்துகிறோம். என்ன நேயர்களே, நட்டாலம் நாயகன் என்கிற இந்த புனித தேவசாயம் பிள்ளை பற்றிய இந்த நூல் உங்களுக்கு தேவை என்றால் எழுத்தாளரை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்க வழியாகவோ பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி.